ஜெஃப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரே நாளில் ஹீரோவான அமைச்சர். இலங்கையில் இப்படியும் ஒரு அரசியல்வாதி. இலங்கை நாடாளுமன்றத்தில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்து கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளித்த தென்னிலங்கை அமைச்சருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். 10 மணித்தியாலயங்களில் நாடாளுமன்றில் அமர்ந்திருந்து கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் புதிய வரலாறொன்றை ஏற்படுத்தியிருக்கின்றார். நேற்று மாலை 9:30 மணிக்கு நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மாலை 7 மணி வரை சமையல் இருந்திருக்கின்றார். அத்துடன் குறித்த காலப்பகுதியில் அவரிடம் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பொறுப்பான வகையில் பதிலளித்திருக்கின்றார். இந்த செயலை ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பாராட்டியுள்ளனர். வரவு செலவு திட்ட விவாதங்களின் போது அமைச்சர் ஒருவர் ஒரு நாள் முழுவதும் சமையல் அமர்ந்து கேள்விகளுக்கு பதிலளித்ததென்பது மிகவும் அரிய சந்தர்ப்பமாகும். புது மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க நினைத்த கணவனுக்கு நேர்ந்த பரிதாபம். தலைதெறித்து ஓடிய புது மாப்பிள்ளை. கண்டியில் திருமணமாகி புதிய மாப்பிள்ளை ஒருவர் தலைதெறிக்க ஓடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. தனது புதிய மனைவிக்கு பரிசு வழங்க சென்ற கணவன் ஆடைகளின்றி உயிரை காப்பாற்ற தப்பி ஓடியிருக்கின்றார். கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்னர் திருமண பந்தத்தில் இணைந்த நபர் ஒருவர் தனது மனைவிக்கு பரிசு ஒன்றை வழங்க எண்ணியிருக்கின்றார். அதற்கமைய வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்குள் நாய்க்குட்டி ஒன்றையும் குறித்த நபர் கொள்வனவு செய்திருக்கின்றார். நாய்க்குட்டியை அருகிலுள்ள தேயிலை செடியில் ஓரத்திலிருந்து எடுத்து சென்றிருக்கின்றார். மனைவிக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மிகவும் ஆர்வத்தோடு குறித்த நபர் 2 அடிகள் சென்றுள்ளார். இதன்போது திடீரென சிறுத்தை ஒன்று குறித்த நபர் மீது பாய்ந்து தாக்கி இருக்கின்றது. இதனால் நிலை தடுமாறி அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக தப்பி ஓடியுள்ளார். இதன்போது அவரின் ஆடையும் கலன்று வீழ்ந்திருக்கின்றது. வீட்டுக்கு வாங்கிய பொருட்களையும் அங்கேயே விட்டு சென்றிருக்கின்றார். கோத்தபாயவின் தீர்க்கமான முடிவு. அமெரிக்க கடவுச்சீட்டை துறந்த ஜனாதிபதி வேட்பாளராக போட்டி. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமையை கைவிடும் விண்ணப்பத்தை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதராலயத்தில் கையளித்திருக்கின்றார். கோத்தபாய ராஜபக்ச தான் முன்வைத்துள்ள விண்ணப்பத்தை அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள இராஜாங்க திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதன் பின்னர் சத்திய கடிதம் ஒன்றையும் அமெரிக்க கடவுச்சீட்டையும் கோத்தபாயா கையளித்துள்ளார். புத்தி சுயாதீனம் இன்மை மற்றும் சிறு வயதில் விண்ணப்பிக்கும் குடியுரிமை ரத்து செய்யும் விண்ணப்பங்களை மாத்திரமே அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் நிராகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் கோத்தபாய ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமையை கைவிட்டுள்ளார். வாகன விபத்தில் சிக்கிய பெண்ணை காப்பாற்றச் சென்ற போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழ்ப்பாணத்தில் வாகன விபத்தில் சிக்கி காயமடைந்த பெண் வைத்திருந்த கைப்பையினுள் ஒரு தொகுதி கஞ்சா இருந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. விபத்தில் கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் கைப்பையை பரிசோதனை செய்த போது கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்ட போலீசார் சாவகச்சேரி நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர். அறிக்கையினை பார்வையிட்ட நீதிமன்ற பதில் நீதவான் விபத்து தொடர்பாகவும் கஞ்சா மறைத்து வைத்திருந்தமை தொடர்பாகவும் தனித்தனியே அறிக்கை தாக்கல் செய்யுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். காதர் மஸ்தான் எம்பி பயணித்த வாகனம் விபத்து இன்று காலை நடந்த சம்பவம். நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் பயணித்த வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்கு உள்ளானதில் 3 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் அனுராதபுரத்திலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் வாகனம் முன்னால் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியிருக்கின்றது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை மற்றும் பிள்ளைகள் ஆகியோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பெரிய உலுக்குளம் பிரதேசத்தைச் சேர்ந்த காயமடைந்த 3வரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் வேறு ஒரு வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். 2025ஆம் ஆண்டில் ஆச்சரியமூட்டும் இலங்கை பிரதமர் ரணில் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான செய்தி. 2025ஆம் ஆண்டாகும் போது இலங்கையை முழுமையாக முன்னேற்றுவோம்
எமது நாட்டுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை வெளிநாடுகளுக்கு இனிமேல் வழங்கப் போவதில்லை என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். இம்மாத இறுதியில் பாரிய கைத்தொழில் பேட்டை ஒன்றும் அம்பாந்தோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2 மாத இறுதியில் திருகோணமலையில் வர்த்தக வலயம் ஒன்றும் ஆரம்பிக்கப்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் குறித்த குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். விமான பயணத்துக்கு விண்ணப்பித்த பயணிகளிடம் பெருமளவு நிதி மோசடி செய்த யாழ் பிரபல தனியார் நிறுவனம் நடுத்தெருவில் தவிக்கும் பயணிகள். யாழ்ப்பாண பயணிகளிடம் லட்சக்கணக்கான பணத்தினை மோசடி செய்த தனியார் விமான பயணச்சீட்டு அலுவலகத்துக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தங்களிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை மோசடி செய்துள்ளனர் என தெரிவித்த சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் தனியார் விமான பயணச்சீட்டு அலுவலகம் ஒன்றினால் பயணிகளிடம் சுவிட்சர்லாந்து, கனடா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு பயணச்சீட்டுக்கான கட்டணம் லட்சக்கணக்கில் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பின்னர் உங்களது பயணச்சீட்டு ரத்தாகியுள்ளது எனவும், எனவே மீண்டும் பணத்தை செலுத்தி பதிவு செய்யுங்கள் என பயனாளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வந்துள்ளதுடன் பயனாளிகளுக்கு முன்னர் செலுத்திய கட்டணமும் திரும்ப செலுத்தப்படவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் குறித்த நிறுவனத்துக்கு எதிராக முறைப்பாடு செய்திருக்கின்றனர். லொரியுடன் ஒந்துருளி மோதி கோர விபத்து, பரிதாபமாக பலியான இளைஞன். லொரி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிறிது நேரத்தில் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்திருக்கின்றார். மொனராகலை பகுதியில் ரன்வெலிகம சாமாதிபுர பிரதான பாதையில் இன்று முற்பகல் 9 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. விபத்தில் மொனராகலையைச் சேர்ந்த லக்மல் என்ற 27 வயது நிரம்பிய இளைஞனே உயிரிழந்திருக்கின்றார். ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்து விட்டோம், கொக்கரிக்கும் பொதுஜன பெரமுன, வாய்ப்பு இழந்தாரா மைத்திரி. நாட்டுக்கு தேவை நாட்டை வெற்றி பெறச் செய்யும் கூட்டணியே தவிர தனிநபரை வெற்றி பெறச் செய்யும் கூட்டணி அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கின்றார். அரசாங்கத்தை கவிழ்க்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயற்பட தயார் என்ற போதிலும் அந்த கட்சியுடன் இணைந்து கூட்டணியாக தேர்தலில் போட்டியிடுவதை மக்கள் விரும்பவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கூட்டணி அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் நாங்கள் தெளிவான மனநிலையில் கவனமாக கலந்து கொள்கின்றோம். இம்முறை எங்களை ஏமாற்ற முடியாது. எங்களது ஜனாதிபதி வேட்பாளரை நாங்களே தெரிவு செய்துவிட்டோம். நாடே எதிர்பார்க்கும் வேட்பாளரை மஹிந்த ராஜபக்ச உரிய நேரத்தில் அறிவிப்பார். யார் என்று கூறினாலும் நாட்டின் அடுத்த தலைவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஊடாக தெரிவு செய்யப்படுவார். ஆலயங்களில் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுபவர்களுக்கு கட்டாயம் மருத்துவ பரிசோதனை, மீறினால் கடும் சட்ட நடவடிக்கை. நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் முகமாக காவடிகள் எடுப்போர் மற்றும் காவடி முள்ளு குத்துவோர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமென யாழ் சாவகச்சேரி சுகாதார திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இவ்வாறு தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என திணைக்களம் குறிப்பிட்டிருக்கின்றது. இது குறித்து சுகாதார திணைக்களம் விடுத்துள்ள செய்தி குறிப்பில், ஆலயத்துக்கு நேர்த்தி வைத்து காவடி எடுப்போரின் நலன் கருதி காவடி முள்ளு குத்துவோர் மற்றும் காவடி எடுப்போர் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். சுகாதார முறைகளை பேணாத முட்களால் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது. அதனால் கட்டாயம் அவர்கள் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கை வாழ் நுகர்வோருக்கு முக்கிய அறிவித்தல், எகிறியது பால்மா விலை. விலை சூத்திரத்தின் அடிப்படையில் பால்மாவின் விலைகளை அதிகரிக்க நுகர்வோர் சேவை அதிகார சபை அனுமதியளித்திருக்கின்றது. விலை சூத்திரத்தின் அடிப்படையில் 1 கிலோகிராம் பால்மா பக்கெட்டொன்றின் விலையை 60 ரூபாவினாலும் 400 கிராம் பால்மா பக்கெட்டொன்றின் விலை 25 ரூபாவினாலும் அதிகரிக்க நுகர்வோர் சேவை அதிகார சபை அனுமதியளித்திருக்கின்றது. இந்த நிலையில் இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் பால்மா பக்கெட்டொன்றின் விலை 920 ரூபாவாகவும் 400 கிராம் பால்மா பேக்கெட் ஒன்றின் விலை 370 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு கொண்ட கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவுக்கான கொடியேற்றம் நேற்று மாலை இடம்பெற்றது.
கொடியேற்றத்தைத் தொடர்ந்து சிலுவப்பாதையும் இடம்பெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து குறிகட்டுவானுக்கு அதிகாலை 3:45 மணியளவிலிருந்து பேருந்துகள் மூலம் மக்கள் செல்ல ஆரம்பித்துள்ளனர். அங்கிருந்து படகுகள் மூலம் அவர்கள் கச்சதீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அந்த ஏற்பாடுகளை கடற்படையினர் மேற்கொண்டிருந்தனர். அதேவேளை நெடுந்தீவு மன்னார், தலைமன்னார், காங்கேசந்துறை போன்ற இடங்களிலிருந்து தமது சொந்த படகுகளிலும் மக்கள் கச்சதீவுக்கு வந்திருந்தனர். சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து திருவிழாவில் கலந்து கொண்டனர். வறுமையில் தவித்த குடும்பத்திற்கு யாழ் போலீஸ் உத்தியோகத்தர் செய்த மனிதாயுமான செயல். அன்றாட செலவினை ஈடு செய்ய முடியாமல் தவிர்த்து வரும் சுழிபுரம் வட்டுக்கோட்டையினைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றுக்கு இலங்கை போலீஸ் உத்தியோகத்தரான சயந்தன் குறித்த குடும்ப நிலையை அறிந்து செய்த உதவி பாராட்டுக்குரியது. சுழிபுரம் வட்டுக்கோட்டையினைச் சேர்ந்த குடும்பம் ஒன்றுக்கு இருப்பதற்கு காணியில்லாமல் கொட்டில் வீட்டில் நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடன் துன்பத்தை சுமந்து வாழ்க்கையினை நடாத்தி வந்திருக்கின்றார். இவரது மூத்த மகள் 6ஆம் ஆண்டிலும் கல்வி கற்று வருகின்றார். மற்றைய 2 பிள்ளைகளில் ஒருவருக்கு சிறுநீரகம் 2ம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்மையில் முகப்புத்தகத்தில் இவர்களது நிலைமை தொடரில் பதிவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தரான சயந்தன் என்பவர் இந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து அவர்களின் நிலைமையை அறிந்து அதனை தனது முகப்புத்தகத்தில் பதிவு செய்ததுடன் மட்டுமல்லாமல் தனது வெளிநாட்டு நண்பர்களினது உதவியையும் பெற்று அந்த குடும்பத்திற்கு உடன் உதவியிருக்கின்றார். ஈழத் தமிழர்களுக்கு நீதி கோரி மாபெரும் எழுச்சி பேரணி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பம். ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கூறும் எழுச்சி பேரணி யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக முன்றலில் தற்போது ஆரம்பமாகியுள்ள இந்த பேரணி முற்றவெளி வரை பயணிக்க உள்ளதோடு அங்கு மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பித்த பேரணி முற்றவெளி நோக்கி நகர்ந்த வண்ணம் இருந்தது. ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது, சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினூடாக ஆர்ப்பாட்ட பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணி இன்று காலை 10 மணிக்கு பல்கலைக்கழக முன்றலில் ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாக உள்ள இந்த பேரணி முற்றவெளி வரை சென்றிருக்கின்றது. அங்கு மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும், தமிழர்கள் விடயத்தில் ஐக்கிய நாடுகள் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது, போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இலங்கையை உலுப்பிய நிலநடுக்கம், பதறியடித்து ஓடிய பொதுமக்கள். மலையகத்தின் சில பகுதிகளில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கின்றது. பதுளை, ஹாலியல, பசறை, பெலிமடை, நுவரேலியா ஆகிய பகுதிகளில் சிறு அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நிலையம் அறிவித்திருக்கின்றது. இது குறித்து தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் எதுவும் ஆபத்தான நிலை இருந்தால் மக்களுக்கு அறிவிக்கப்படும் என மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. இன்று காலை 8:15 தொடக்கம் 8:20 மணிக்கு இடைப்பட்ட பகுதியில் நில அதிர்வு உணரப்பட்டதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி இயக்குனர் உதயகுமார தெரிவித்திருக்கின்றார். சில நொடிகளே இந்த நடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அரசியலில் பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்தார் மஹிந்த. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கூட்டு எதிர்க்கட்சி சார்பில் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. ராஜபக்ச குடும்பத்தினரின் முழுமையான ஆதரவுடன் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த யோசனைக்கு கூட்டு எதிர்க்கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் கொழும்பு அரசியல் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகின்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கூட்டு எதிர்க்கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குறித்து அண்மை காலமாக அந்த கட்சியில் முரண்பாடுகள் நிலவி வந்தன. கொழும்பு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் அந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து கூட்டு எதிர்க்கட்சி முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நியூசிலாந்து தாக்குதலால் அதிர்ச்சியும் கவலையும். நியூசிலாந்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தமக்கு அதிர்ச்சியையும் கவலையும் அளிப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா. வெள்ளையின மேன்மைவாத கொள்கை அடிப்படையிலான வலதுசாரி பயங்கரவாதி பிரண்டல்
3 மாதங்களுக்கு மேல் திட்டமிட்டு நடாத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களினால் தொழுகைக்காக பள்ளிவாசல் சென்றிருந்த 3 வயது மற்றும் 14 வயது சிறுவர்கள், ஆண்கள் பெண்கள் உட்பட 50 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் பற்றி கேள்வியுற்றதும் தாம் அதிர்ச்சியுடன் கவலை அடைந்ததாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தனது அனுதாப தகவலில் தெரிவித்திருக்கின்றார். கல்முனையில் காணிப்பதிவு நடமாடும் சேவை. காணி உறுதிப்பத்திரங்களை ஒரே நாளில் பதிவு செய்து வழங்கும் நடமாடும் சேவை இன்று சனிக்கிழமை கல்முனை இருதய நாதர் மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் ஹரிஸ், கல்முனை மாநகர முதல்வர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரஹீப், கல்முனை பிரதேச செயலாளர் நசீர், கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சாரி காரியப்பர் உட்பட காணி பதிவக உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். இந்த நடமாடும் சேவையின் போது நூற்றுக்கணக்கானோர் சமூகம் அளித்து தமது காணி உறுதிப்பத்திரங்களை அதே இடத்தில் பதிவு செய்து பெற்றுக்கொண்டனர். கல்முனை தமிழ் மக்கள் உப பிரதேச செயலகத்தை முழுமையான பிரதேச செயலமாக தரம் உயர்த்தும்படி கூறுவதில் தவறில்லை. கல்முனையில் வாழும் தமிழ் மக்கள் தமக்கான உப பிரதேச செயலகத்தை முழுமையான பிரதேச செயலகமாக தரம் உயர்த்தும்படி கூறி ஆர்ப்பாட்டம் செய்வதை தவறாக கருத முடியவில்லை என்று தேசிய ஒருமைப்பாடு மற்றும் அரச கரும மொழிகள் சமூக மேம்பாடு மற்றும் இந்து விவகார அமைச்சர் மனு கணேசன் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைப்பாட்டை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அமைச்சர் பதிவு செய்திருக்கின்றார். முஸ்லிம் பெரும்பான்மையினை கொண்ட அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை மாநகர சபைக்கு உள்ளே கல்முனை தெற்கு முஸ்லிம் பிரதேச செயலகம், சாய்ந்தமருது பிரதேச செயலகம், கல்முனை வடக்கு தமிழ் உபபிரதேச செயலகம் ஆகிய 3 பிரிவுகள் உள்ளன. இதில் 17 கிராம சேவகர் பிரிவுகளில் வாழும் சுமார் 33,000 சாய்ந்தமருது முஸ்லிம் மக்கள் தமது தனியான பிரதேச செயலகத்துக்கு மேலதிகமாக அங்கே இன்றும் தமக்கு தனியான பிரசபை வேண்டுமென ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். இந்த நிலையில் கல்முனை வடக்கில் 29 கிராம சேவகர் பிரிவுகளில் வாழும் சுமார் 35,000 தமிழ் மக்கள் தமது உபபிரதேச செயலகம் முழுமையான பிரதேச செயலமாக தரம் உயர்த்தப்பட வேண்டுமென ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து பாய்ந்து இளைஞன் தற்கொலை. தலவாக்கல்லை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தலவாக்கல்லை சுமணசிங்க மகா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் இன்று மாலை 3:30 மணியளவில் இளைஞனொருவன் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு நீர்த்தேக்கத்தில் பாய்ந்த இளைஞன் நானோயா சமர்செட் பகுதியைச் சேர்ந்த கிளிண்டன், வயது 24 என்று போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. திடீரென நீர்த்தேக்கத்தில் பாய்ந்தவனை கண்ட பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்ததனை தொடர்ந்து போலீசார் மற்றும் கடற்படையினர் சடலத்தினை சுமார் 4:30 மணியளவில் மீட்டிருக்கின்றனர். நீர்த்தேக்கத்தில் பாய்வதற்கு ஒரு மணத்தியாலயத்துக்கு முன்பு குறித்த இளைஞன் மேற்படி நீர்த்தேக்கத்துக்கு முன்பு நின்று செல்ஃபி புகைப்படம் எடுத்து தனது முகப்புத்தகத்தில் எண்ட் ஆஃப் த மை லைஃப் குட் பை கோட் என எழுதி புகைப்படத்தை பதிவிட்டு நீர்த்தேக்கத்தில் பாய்ந்திருக்கின்றார். குறித்த இளைஞனின் சடலம் புலன் விசாரணையின் பின் வைத்திய பரிசோதனைக்காக நுவரேலியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. காதல் விவகாரம் காரணமாக இவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாரா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் உண்டா என தலவாக்கல்லை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நோவுட் பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்து, 3 படுகாயம். அட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் நோவுட் பகுதியில் முச்சக்கர வண்டி விபத்துக்கு உள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவனொளிபாத மலைக்கு தரிசிக்க சென்று பதுளு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று அட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியின் நோவுட் பகுதியில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த 3 பேர் காயங்களுக்கு உள்ளாகி டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நோவுட் போலீசார் தெரிவிக்கின்றனர். கொள்ளையில் ஈடுபட்ட பிக்குவுக்கு கிராம மக்கள் கொடுத்த தண்டனை. கொடகம பிரதேசத்தில் உள்ள பிகாரையொன்றின் பிகாரதபதிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என கூறி நிதியுதவியை திரட்டிய பிக்கு ஒருவரை சாதாரண நபரையும் கிராமவாசிகள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். போலீசாரிடம் ஒப்படைக்கும் முன்னர் பிரதேசவாசிகள் பிக்குவின்
காவி உடையை கழற்றி சாதாரண நபருடன் மரத்தில் கட்டி வைத்துள்ளனர். குறித்த பிக்கவும் சாதாரண நபரும் கிராமத்தில் கொள்ளையடிப்பில் ஈடுபட்டதாக கூறி கிராம மக்கள் அவர்களை மரத்தில் கட்டி வைத்திருக்கின்றனர். அத்துடன் இவர்கள் பிகாராதிபதியின் பெயரில் பொய்யான காரணத்தை கூறி நிதி திரட்டியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் விறகு வெட்டச் சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, களத்தில் குதித்த விசேட அதிரடிப்படையினர். வவுனியா நெடுங்கேணி பகுதியில் வெடிக்காத நிலையில் 2 மோட்டார் குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நெடுங்கேணி போலீசார் தெரிவிக்கின்றனர். நேற்று மாலை நெடுங்கேணி ஐயனார் கோவிலுக்கு பின்புறமாக உள்ள காட்டுப்பகுதிக்கு விறகு வெட்டுவதற்கு சென்றிருக்கின்றார். இந்த நிலையில் 2 வெடிக்காத நிலையில் இருந்த 2 மோட்டார் குண்டுகளை கண்டிருக்கின்றார். இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து விசேட அதிரடிப்படையினர் அந்த குண்டுகளை செயலிழக்கச் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இலங்கையில் ஒரே இரவில் 1790 பேர் போதைப் பொருளுடன் கைது. நேற்றிரவு நாடு முழுவதிலும் நடத்தப்பட்ட சுற்றிவளைப்பில் 1790 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார். சட்டவிரோத மதுபானம் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவின் பணிப்புரைக்கு அமைய இந்த சுற்றிவளைப்பு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். தடைகளுக்கும் முட்டுக்கட்டைகளுக்கும் மத்தியில் தான் அரசு பாரிய பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. அரசாங்கம் முன்னெடுத்துள்ள பாரிய அபிவிருத்தி திட்டங்களை மக்கள் பணிகளையும் இல்லாமல் ஆக்குவதற்கும் முடக்குவதற்குமான பல சக்திகள் மத்தியில் தொடர்ந்து துரிதமாக வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதுதீன் தெரிவித்திருக்கின்றார். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் 2 அதிரடியாக கைது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சக மாணவர்கள் பகிடுவதே காரணமாக காயமடைந்த நிலையில் மாணவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 மாணவர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வியாபார முகாமைத்துவ பிரிவில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவரே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பிறந்தநாள் வாழ்த்தி செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். கனகரத்தினம் வைகுந்தவாசன் தனது பிறந்த நாளை 14ஆம் திகதி 3ஆம் மாதம் 2019 வியாழக்கிழமை டென்மார்க்கில் உள்ள தனது இல்லத்தில் கொண்டாடியிருக்கின்றார். இவரை வாழ்த்தும் உள்ளங்கள் அன்பு மனைவி அகிலம், அன்பு புதல்வி ஜனுசா, மருமகன் சஜீவன், மகன் ஜசோதன் மற்றும் சகோதரிகளான வாலஞ்சியா குடும்பத்தினர், தம்பி விஜயன், ரங்கநாயகி, விஜயகுமாரி, குபேந்திரி குடும்பத்தினர், விஜயரூபன், விஜயேந்திரன், விஜயரூபி, விஜயதாஸ், நிரோமியா மற்றும் ஜனா, டிலோன், புவி, பானு மற்றும் உறவினர்கள் வைகுந்தவாசன் உடலுள்ள நலத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்கவென வாழ்த்து நிற்கின்றனர். தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட இன்னும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்தி செய்தியை தொடர்ந்து பார்ப்போம். கிருசாந்தன் பஜிதா தம்பதிகளின் அன்பு புத்திரன் அக்ஷயன் தனது 1வது பிறந்த தினத்தை 15ஆம் திகதி சாவகச்சேரி கெரடாவில் உள்ள தனது இல்லத்தில் மிகவும் விமர்சையாக கொண்டாடியிருக்கின்றார். செல்வன் அக்ஷயன் சகல செல்வங்களும் பெற்று ஊர் போற்றும் உத்தமனாய் பல்லாண்டு வாழ அன்பு அப்பா, அம்மா, அம்மம்மா, தாத்தா, அப்பப்பா மற்றும் மாமாமார், மாமிமார், சித்தப்பாமார், பெரியப்பாமார், சித்திமார், பெரியம்மாமார், பாட்டன் பாட்டி, சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்களுடன் சாவகச்சேரி ஸ்டூடியோ விஜேந்திரா ஸ்தாபனத்தினரும் வாழ்த்து நிற்கின்றனர். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் ஜெஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை